தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு உங்க டேஸ் உயிரென வரணா டன் டடன். உங்கள் டேஸ் உயிரென வரணா டன் டடன் டன் 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 டடன் டன் டன் டன். உங்க டேஸ் உயிரை எடுக்க போறனா டன் டடன் டன் 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 டடன் டன் டன் டன். இந்த டேஸ் அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வரும். அதாவது 3 எழுத்தில் நிறைய அசிங்கமான வார்த்தைகள் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அன்கட் பார்லிமெண்டான வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதை யாரும் பொது இடத்துல பொது வெளியில் பேச முடியாது. ஆனால் இப்போ தான் நமக்கு புதுசாக ஒன்று தெரிஞ்சிருக்கு. 2026 மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய தேதியிலேருந்து கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் இருந்து ஒரு 3 எழுத்து வார்த்தை உலகத்தில் கெட்ட வார்த்தைங்கிறத நம்ம சொல்லலை, அந்த கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற கம்முன்னு போடா. உலகத்தில் நம்ம உலகத்தில் இல்லை, நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் மற்ற வார்த்தைகள் அது ஹிந்திலலாம் அதுவும் அவங்க ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு துப்பட்டா நம்ம சொல்லுவோம், அதை அவங்க வேறு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமக்கு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருக்கும். அது அந்த ஒரு தெலுங்குலையோ இல்லை ஹிந்திலையோ அந்த வார்த்தையை அவங்க நார்மல் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம். விஜய், தாவேகா தலைவர் விஜய், நடிகர் விஜய், ஓடுகாலி விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் விஜய்ங்கிற வார்த்தையுமே கெட்ட வார்த்தை தாங்க. எப்படிங்க நீங்கள் எங்கள் தலைவர் விஜய் நீங்கள் சொல்லுவீங்க? அவருக்கு நீங்கள் விஜய் சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய பட்டங்கள் இருக்குது தெரியுமாங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க? ஓடுகாலி விஜய் நீங்கள் சொல்லணுங்க, பைந்தாங்குளி விஜயன்னு சொல்லணுங்க, தொடநடுங்கி விஜயன்னு சொல்லணுங்க, பண்ணையார் விஜயன்னு சொல்லணுங்க, ஜெயலலிதா அம்மா கிட்ட கை கட்டி நின்ற விஜயன்னு சொல்லணுங்க. இப்படி பல அடைமொழிகளுங்க தலைவருக்கு விஜய்க்கு இருக்கும்போது நீங்கள் போகிற போக்கில் விஜய்னு ஒரு வாரத்தில் சுருக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய கோபமாக இருக்குது எங்களுக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு நம்ம யாரடா கடிக்கலாம், எங்கடா போகலாம், தலைவரையும் கடிக்க முடிய மாட்டேங்கி, வெளியே வர மாட்டேங்காரு, என்ன பண்ணலாம், வெளியே 4 பேர் சுற்றிட்டு நடந்தாங்க பேச்சாளங்கிற பேரில். அவங்க பேசும்போது நம்ம கையை தட்டிக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு நம்ம சுயம்பு அடைஞ்சிக்கிட்டு நடந்தோம். இப்போ அவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா செய்யலாம்னு நினைக்கும் போது தான் தந்தி டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது அலையா விருந்தாளி இருப்பாங்க தெரியுமா? அது யாராக இருப்பாங்கன்னா, சும்மா அந்த ரோட்டில் எங்கே போனாலும் சோறு ஏதாவது கல்யாண மண்டபம் இருக்கும், அங்கே போனால் அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருப்பான். இது மண்டபமாக நம்ம மண்டபம் சொல்லி சாப்பிட்டுட்டு போயிடுவான். அது அலையா விருந்தாளி. அந்த மணிக்க ஒரு நிகழ்ச்சி நடக்கு தந்தி டிவியில். அந்த நிகழ்ச்சியில் தாவேகா கட்சி சார்பாக யாருமே போகலை. எப்படி யாருமே போகலை? ஏன்னா போயிட்டோம்னா போகாமலே இந்த கதற வச்சிருக்காரு நம்ம சாட்டை திருமருகன். ஒருவேளை தப்பித்தவர் ஓலா மணியோ இல்லை ராஜு மோகினியோ அப்படி இல்லைன்னா இன்னும் யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அரை இருக்கும் சாட்டையை வச்சு. அப்போ நீங்கள் யாருமே டிவி நிகழ்ச்சிகளில் எங்களை கேட்காம பங்கேற்கக்கூட. தலைவன் எப்படி கம்முன்னு கிடக்குறான், எவ்வளோ அமைதியாக இருக்காரு, எப்படி உங்கள் தலைவன் கம்முன்னு கிடக்குறான், அந்த மணிக்க நீங்களும் கம்முன்னு கிடங்கடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அப்போ உட்கார வச்சவங்க அங்கே உட்கார வச்சாங்கல்ல, அப்போ அதே இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, டிவி விவாத நிகழ்ச்சிகளில் நம்ம ஆள்கள் பங்கேற்காத மாதிரி நம்ம தொண்டர்களும் பங்கேற்காதீங்க, கம்முன்னு கிடங்க, அடி ஓவராக விழுந்துக்கிட்டு இருக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தந்திட்டு நிகழ்ச்சி தானே சும்மா போவோம், நேரம் போகல, நமக்கு தலைவரும் வெளியே வர மாட்டேங்காரு, நமக்காக பேச ஆளும் கிடையாது, யாராவது பேசுவாங்க கை தட்டு வரும்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்க. போன இடத்துல சாட்டையவர்கள் சும்மா கிழிச்சிட்டாப்புல. அந்த கிழிச்ச உடனே அவன் எனக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறை துரைமுருகனை மேலே கொஞ்சம் வருத்தம் தான். என்ன வருத்தம்னா, எங்கள் அண்ணன் விஜய் மீது இவ்வளோ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஓடுகாலி விஜய் இருக்கார், பேந்தாங்குளி விஜய் இருக்கார், பண்ணையார் விஜய் இருக்கார், பக்கா மாஸ்டர் விஜய் இருக்கார், அப்புறம் மண்டியிட்டை விஜய், முதுகெலும்புல விஜய், அப்படி நிறைய பட்டப்பேர்கள் நிறைய அடுக்குமொழிகள் அண்ணனுக்குன்னு இருக்குது. இது நான் சொல்லலைங்க, மக்கள்லாம் சேர்ந்து பட்ட பேர் வச்சுருக்குறாங்க, அழகான பேர். அதெல்லாம் கூப்பிடாமல் விரும்பனே விஜயன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோவம் வரதான்னு செய்யும். அது எப்படி நீங்கள் எங்கள் தளபதிக்கு பட்டத்தை சொல்லாமல் நீங்கள் அழைப்பீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு எழுந்திருக்காங்க. எனக்கும் அது தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படி கோபம் கொப்பளிச்சிருச்சு. எங்கள் தளபதி நீங்கள் எப்படிங்க நீங்கள் பேசுவீங்க? நாங்கள் எங்கள் தளபதி நாங்கள் உயிராக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள்
எங்கள் தளபதி ஒன்று நாங்கள் வந்து என்ன வேணாலும் நாங்கள் இறங்கி நிற்போங்க, தளபதி ஒன்று எங்கள் தளபதி நாங்கள் பொழப்பங்க, அப்படி கொள்கையில் இருக்கக்கூடியவங்க நாங்கள், எங்களையே நீங்கள் வந்து சீண்டி பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கதறு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னே நம்ம கண்டு கொடுக்குறாங்க. அதாவது முன்னாடிலாம் ஒரு நிகழ்ச்சி வந்ததுக்கு பிறகு தான், ப்ரொமோலாம் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் பேசும் பொருளாக யூடியூப்பில் பேசுவாங்க, ட்விட்டரில் வரும். ஆனால் அந்த நிகழ்ச்சி லைவ் நடக்கும்போதே கண்டு கொடுக்குற ஒரு தற்கொலை கூட்டம் இந்த கூட்டங்க தான். நான் குமார். அதனால் இவங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது. டிவி தொலைக்காட்சிக்கும் சரி, யூடியூப்புக்கும் பொறுத்த வரைக்கும் சரி, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கச்சிதமாக ட்ரோல் மெட்டீரியலாக ட்ரோல் ஆக்கிக்கோ, காமெடி பண்ணணுமா காமெடி ஆக்கிக்கோ, எங்களை நீங்கள் போட்டு ரோஸ் பண்ண போறீங்க ரோஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் இருக்குங்க. தலைவன்லேருந்து தொண்டை வரைக்கும் ஒன்று போல் இருக்கிறாங்க. இது அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? முந்தானத்து தாவேக்கா கட்சி சார்பாக ஏதோ ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதில் ஆதோ அன்கில் இருக்கா தெரியுமா? ஆதோ அன்கில் வந்து அதாவது ஒரு போகிற போக்கில் வந்து அவர் என்ன அடிக்கிறாருன்னா, ரஜினி சாரை வம்பு இருக்கிறாங்க. ரஜினி சாருக்கு தைரியம் கிடையாது, திமுக மிரட்டிருச்சு. கமலஹாசன் அவர்களுக்கு தைரியம் கிடையாது, திமுக மிரட்டி ரஜினியில் படம் பண்ண வச்சிருச்சு. சரி, இவங்களுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. சரி, இவங்க யாருமே வந்து கலைஞருக்கு செலவைக்குன்னு எந்த ரஜினி சாரும் எந்த கமலஹாசன் சாரும் பேசலையே. பேசினா மானங்கட்ட டேஸ் யார்? அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். மாட்டிக்கிட்ட பங்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவருக்கு நான் செலவைக்கணும், எனக்கு ஆசையே அதுதான் சொல்லி பேசினா மானங்கட்ட டேஸ் யார் சொல்லுங்கள். அதுலேயும் அதோ வந்து அவர் ரவுடியில் அவர் யார்? அவர் வந்து அரசியல்வாதிலாம் கிடையாது, அவர் ரவுடி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அப்படி நேரடியாக விவாதத்துக்கு வாங்க, அவர் வாராரு வரமாட்டார், அது சின்ன தத்தி நமக்கே தெரியும். நான் அரசியல் விட்டே போயிருந்தேங்க, நமக்கு அதான் காமெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக முதல்ல நீங்கள் ஒரு பணம் வைத்திருக்கக்கூடிய பணம் முதல்ல. அதனால தான் தாவேக்கா கட்சிகள் இப்போ வரைக்கும் நீடிச்சு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னமோ உழைச்சி முன்னேறி வந்த மாணிக்க ஊரா வீட்டில் உழைக்காமல் ஊரா வீட்டில் போய் அண்டி பொழைச்சிக்கிட்டு அங்கே இருந்து வெளியே வந்து உழைச்சி முன்னேறின ரஜினிகாந்த் அவர்களையும் உழைச்சி முன்னேறின கமலஹாசன் அவர்களையும் உழைக்காமலே மாமனார் பேரை சொல்லி ஓசி திங்கக்கூடிய ஒருத்தன் கேள்வி கேட்காரு. உழைக்காமலே அப்பா முதுகு பின்னாடி சவாரி செஞ்சு 14க்கு மேற்பட்ட ஆபாச படங்களை அப்பா பையனை வச்சு எடுத்து விஜய் அவர்கள் வந்து உழைக்காமல் முன்னேறினவங்களாம் இவங்கெல்லாம் சேர்ந்து உழைச்சி முன்னேறினவங்க. இது வரைக்கும் இந்த சமூகத்தில் அடையாளம் தெரியாதவங்க இங்கே யாருமே, கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை அஜித்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் அவங்க மூலமாக தான் அடுத்த தலைமுறையே அவங்களுடைய குடும்பம் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி உழைச்சி முன்னேறினவங்க அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறார். அதை உண்மையிலே உழைக்காமல் ஒருத்தன் சொகுசாக வாழ்றது எப்படின்னா ஆதவை பாட்டு கற்றுக்கலாம். ஈஸியாக மடக்கினார், பிடிச்சாரு, செட்டில் ஆகிட்டார், இவ்வளோதான். இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அதை அவர் ரவுடியில் ரவுடி எப்படிப்பட்ட ரவுடினா போலீஸ்காரங்க மிரட்டுவார். அவர் 234 தொகுதியிலும் காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன், நான் பேசுகிறத நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு. கவலைப்படாதீங்க, பார்த்துக்குவோம். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். ஸோ காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா பாவம் மாவட்டத்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. எஃப்ஐஆர் நாங்கள் வந்தால் தூக்கி போட்டுரும். இதே தான் திமுக சார்ந்த அமைச்சர் KA நேரு பேசினார். நம்ம போலீஸ்காரர் தான், நம்ம ஆள் தான், அவர் வேணும்னா எஃப்ஐஆரை மாற்றவும் தெரியும், அவருக்கு எஃப்ஐஆரை போடவும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசினார். அப்போ அதே தானே இவரும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த திமுகக்கும் தாவேக்காக்கும் என்ன மாற்று இருக்குது சொல்லுங்கள்? இந்த ரெண்டு கட்சிக்கு என்ன வித்தியாசம் இருந்துருச்சு? 2000 2500 தவிர. அவர் 2000, இவர் 2500, விஜய் வருவார், அவ்வளோதான். வேறு என்ன இருந்துருச்சு? இப்போ இதில் என்னென்னா எஃப்ஐஆரை நாங்கள் மாற்றிடுவோம். இதே தான் நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஞானசேகருங்கிற ஒரு அயோக்கியன் பின்னாடி திமுக இருக்கின்ற நம்பிக்கையில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போகிறான். ஏற்கனவே அவன் கூட இருக்கிற முழுக்க தற்கூரி. அதாவது திமுக லேச்சு 90 பேருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது 80 பேர் தான் அயோக்கியனாக இருப்பான், ஊழல் பண்ணுறவனாக இருப்பான். ஆனால் மீதி இருக்க கொஞ்சமாவது ஓரளவுக்கு கொள்கை உள்ளவங்க ஓரளவுக்கு அது இருப்பாங்க.
ஆனால் தாவைக்கு அப்படி கிடையாது. தலைவன்லேருந்து ஆதவர்த்தினாலிருந்து இப்போ இருக்க அடிமட்ட தொண்டை தற்கூரிகள் வரைக்கும் ஒன்று போல் இருப்பான். அவன் சும்மாவே மண்டை சூடாகிட்டு கிடக்குறான். இந்த மாதிரி வார்த்தையை பேசினோம்னா இன்றைக்கி எஃப்ஐஆரை இந்த போட்டார், சரி எஃப்ஐஆர் போட்டாங்க, சிஎம் அண்ணா ஆன உடனே எஃப்ஐஆர் நிற்கிட்டாங்க. நாளைக்கு இதே நம்பிக்கையில் தான் ஒரு பொண்ணுக்கிட்டே போய் நிற்பேன். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாசமாக போய்கிட்டு இருக்குது. எங்கே போனாலும் கொலை நடந்துக்கிட்டு இருக்குது, கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது, கற்பழிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. அதாவது தமிழ்நாடை சுடுகாடாக மாற்றுறதுக்கான வேலையை ஒரே வருஷத்தில் பண்ணி முடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. அதனால் உங்கள் டேஸுக்கு இனிமேல் இங்கே இடமே கிடையாது.